நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கையில கிடைக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே பிடிச்ச விஷயம் நம்ம கைய விட்டு போயிருச்சு அப்படின்னா, உடைஞ்சிருவோம், நொறுங்கிருவோம். பட் நம்ம அதோட நிப்பாட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓட ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். எப்படியாச்சும் அந்த விஷயம் நம்ம கையில கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். இது எதனால அப்படின்னா, அந்த விஷயத்து மேல அபரிதமான, அளவுக்கு அதிகமான அட்டாச்மெண்ட், பற்று இருக்கிறதுனால தான். பட் இந்த தேடல் ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி அப்படியே ஒடுங்கி அப்படியே உட்காரும்போது, ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். ஓ! இத்தன நாள் நம்ம தேடின விஷயம் வெளியில கிடையாது, உள்ளுக்குள்ள தான் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். பல சறுக்கல்கள், அடிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவினுடைய முதிர்ச்சி நம்மள எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா, இத்தன நாள் நம்ம ஒரு விஷயத்த தேடிட்டு இருந்தோம்ல, அந்த விஷயம் முழு உருவமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அப்போ ஒரே ஒரு எண்ணம் மனசு நிறைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நன்றி உணர்ச்சி. அந்த நன்றி உணர்ச்சி மட்டும் மனசு நிறைஞ்சு அப்படியே நிக்கும். விருப்பம் என்னைக்குமே பற்றுல கொண்டு போய் உட்கார வைக்கும். ஆனா தெளிவு மட்டும் தான் நன்றி உணர்ச்சியில போய் நம்மள நிப்பாட்டி காட்டும். எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்த தாண்டி, நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிற அந்த தெளிவு தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா தெளிவு பற்று அறுக்கும், போற்றும்.